இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எப்படி நம்ம கிளைம் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்றதுல உள்ள அந்த ரீசனை எல்லாத்தையுமே நியூவா அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் எதுவுமே வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து இன்னும் வந்து லான்ச் ஆகல. இந்த சூழ்நிலையில எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல அந்த ரீசனை எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி வெறும் 3 ரீசனை அப்டேட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் வந்து பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா எப்படி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்றது அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பரை என்டர் பண்ணி அதுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஐடியை வந்து லாகின் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு கிளைம் ஃபார்ம் 31 அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட், அதாவது லாஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி அப்டேட்டட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபைனல் கிளைமுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணலை, கரண்டில் ஒர்க்கிங்கில் இருக்கார். அதனால நான் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கேவிசியில் லாஸ்ட்டாக அப்டேட்டட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை கொடுத்ததுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 31 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் கம்பெனியில் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியாச்சு அப்படின்னா இதில் ஃபார்ம் நம்பர் 31 வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. அதுக்கு பதிலாக ஃபார்ம் நம்பர் 31 அப்புறம் 19 அப்புறம் 10C 10D எல்லாமே காமிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 31 வந்து கிளைம் பண்ண முடியாது, அதாவது அட்வான்ஸ் போட முடியாது. உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணாமல் இருந்தாலோ இல்லை நீங்கள் கரண்டில் ஒர்க்கிங்கில் இருந்தாலோ நீங்கள் வந்து இந்த அட்வான்ஸ் கிளைம் ஃபார்மை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து அட்வான்ஸ் ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதில் எந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை பர்டிகுலராக உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடையாது. நமக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனி எல்லாத்தையுமே ப்ரெசென்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் அதே ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சர் இடையில கொஞ்ச நாள் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே ஃபியூச்சரை திருப்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனியில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து போடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணியிருக்கலாம், அதில் வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணலை. ஸோ அந்த மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீசன் நிறையவே வந்து காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து காமிக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெப்சைட்டில் வந்து இப்போ கொண்டு வந்த அந்த நியூ ரூல்ஸ்லாம் வந்து இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்த நியூ ரூல்ஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ்லாம் வந்து காமிக்காது. ஜஸ்ட் 3 ரீசன் தான், அதை ஈஸியாக செலக்ட் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் அது ஆட்டோ கிளைம்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கிளைம் அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகாது, உங்களுக்கு ஈஸியாக பணம் வந்து செட்டில் ஆயிரும். ஆனால் இப்போ நம்ம வந்து கிளைம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைம் கிடையாது, ஹியூமன் பர்சன் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக ஏதாவது செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஃபியூச்சர் வந்து லான்ச் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ கிளைம் எல்லாமே மிஷினே வந்து உங்களுக்கு உங்களோட கிளைம் வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும், அதாவது வித்தின் 5 டேஸில் வந்து செட்டில் ஆகும். அந்த ஃபியூச்சர்லாம் இன்னும் வரப்போகிற காலங்களில் தான் வரும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ், ஹையர் எஜுகேஷன், பர்பஸ் ஆஃப் ஹேண்டிகேப்ட் எக்யூப்மெண்ட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மேரேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ், ஃப்ளாட்டு இதை வந்து செலக்ட் பண்ணி ரிஜெக்டட் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் மேரேஜ் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ இவருக்கு வந்து 1 லட்ச ரூபா வேணும்னு சொல்லியிருக்காரு.
அவரோட அக்கௌண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1 லட்ச ரூபாயில் நீங்கள் 5 லட்ச ரூபா என்ட்ரு பண்ணாலும் மேக்ஸிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா என்ட்ரு பண்ணுறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 தான் இருக்குது அப்படின்னா அதுக்காக ரிஜெக்டட்லாம் ஆகாது. மேக்ஸிமம் அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கெட் மொபைல் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வேலிடேட் ஓடிபி வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வேலிடேட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 45 டேஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். இது வந்து டிபெண்ட் ஆன் யுவர் பிஎஃப் ஆஃபீஸ். ஸோ பிஎஃப் ஆஃபீஸில் நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கும் போது உங்களோட அப்ளிகேஷன் க்யூவில் தான் நிற்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் செட்டில் ஆகுறதுக்கோ இல்லை வந்து இதோட ரிசல்ட் இது செட்டிலா இல்லை வந்து ரிஜெக்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் வந்து எடுக்கலாம். ஸோ இது இத்தனை நாளில் செட்டில் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஃபாஸ்ட்டாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 5 நாளில் கிளைம் செட்டில் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களா, அது ஏன் செட்டில் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற அந்த நியூ மெத்தட் லான்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வித்தின் 5 டேஸ்க்குள்ளேயும் வந்து செட்டில் ஆகும். பட் இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 5 நாளைக்குள்ள செட்டில் ஆகுது. ஆனால் மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு மேலேயாவது டைம் ஆகுது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ மெத்தட் இப்போ வந்து நியூவாக ஒரு ரூல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்களா, 3 மெயின் ரீசன் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேன்ட்டு. ஸோ அந்த அப்டேட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெத்தடை தான் உங்களுக்கு அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெத்தட் வந்து லான்ச் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ப்ரொசீஜர் நிறைய வந்து அப்டேட்டட் வந்து ஆகலாம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட்டட் வந்து பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.